அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் என்னோடய ஸ்கூல் டீச்சர் அருள்செல்வம் சார் அவரோட தோட்டத்தை பார்த்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கல்வாழை தெரியுதா உங்களுக்கு? கல்வாழை இங்கே உயரமாக வளரும். இங்கே வெரைட்டிஸாக மரங்கள் இருக்குது. நிறைய இது பேர் எனக்கு தெரியல. பலாமரம், அப்புறம் காய்ச்சிக்காயின்னு சொல்லுவாங்க இந்த இருக்க கொடி. அப்புறம் அங்கே ஒரு சிவப்பு சந்தனம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு மரம் இருக்குது உள்ளே இருக்கிறது. அப்புறம் சப்போட்டா செடியெல்லாம் இருக்குது. சப்போட்டா செடிகள், பலா மரத்தில் வந்துட்டு இது மிளகு கொடி, நெல் மிளகு இருக்கு இல்லையா, அந்த கொடி வளர்ந்துருக்கு. மாமரம் இருக்குது. இது வந்துட்டு காட்டு ஆமணக்கு செடி. நிறைய மரங்கள் இருக்குது. நிறைய பேர் எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு பெரிய வாழை மரம் வச்சுருந்தார், அதை தான் பார்க்குறேன், காணோம். கொய்யா மரம், இன்னொரு மரம் பக்கத்தில் இருக்குது. அது என்ன மரம்னு தெரியல எனக்கு. இது பப்பாளியிலே ஆண் பப்பாளி. இது இந்த மரம் என்னன்னு தெரியல எனக்கு. பெரிய மரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அத்தி மரம். இந்த அத்தி மரம் இது நாட்டு அத்தி கிடையாது, இது ஹைப்ரிட் அத்தி தான். அதில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்ட்டு. அத்தி பழங்கள். இந்த மாதிரி தோட்டங்கள் அமைச்சிருக்கிறதுக்கான கான்செப்ட் என்னென்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான பழ வகைகள், காய்கறி வகைகள் எல்லாமே நம்ம வீட்டிலே நம்ம விளைவிச்சு நம்மளே சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள், முந்திரி மரம், அப்புறம் புளிய மரம் இருக்குது பாருங்கள். இது என்ன மரம்னு தெரியல எனக்கு. கோழி கூண்டெல்லாம் வச்சுருக்கிறாரு. அப்புறம் பலாமரம் அதிகமாக இருக்குது. பலாமரம், மாமரம், வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு பூச்செடி. பாருங்கள், பலாமரத்தில் காய். இந்த வாழை மரம் பேர் தெரியல. நிறைய பல விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பார். அது ஒரு மரம், என்ன மரம்னு தெரியல எனக்கு. நிறைய விதவிதமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பார். எல்லாமே வந்துட்டு தேடி அழிவில் இருக்கிற நிறைய மரங்கள் வச்சுருப்பார். அதிலே ஒவ்வொரு மரங்களையும் நிறைய கலெக்ஷன்ஸ். மாமரம்னா அதிலே வெரைட்டியானது, பலாமரம்னா அதிலே வெரைட்டியானது, வாழை மரம்னா அதிலே வெரைட்டியானது, நிறைய வச்சுருப்பார். இது பாருங்கள், இந்த மரம் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் அந்த தோரணம் கட்டுவாங்க இல்லையா, அதில் கட்டுவாங்க. இந்த மரத்தோட ஓலையை வெட்டி. அங்கே பாருங்கள், வாழை மரத்துக்கு தாரை எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில். அப்புறம் நிறைய இருக்குது, பக்கத்துலேயே காட்டுறேன். இது வந்துட்டு மிளகு, நம்ம சமையலில் சாப்பிட்றோம் இல்லையா மிளகு. இந்த பாருங்கள், மிளகு கொடியில் மிளகு இருக்குது, காய்ச்சிருக்கு. இது வந்துட்டு படர்ந்து போயிருக்க மரம். பலா மரத்துக்கு தான் படர்ந்து போயிருக்கு. இன்னொரு மரம் இருக்குது. இது எங்கள் ஊரில் கொஞ்சம் ஸ்பெஷலான மரம், ஆயினி மரம்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து அந்த பலா மரத்து வகையை சார்ந்து தான். கொஞ்சம் உருண்டையாக ஒரு கையளவு வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டு காய்க்கும். நம்ம பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். சின்னதாக விதைகளில் வந்துட்டு பழம் வந்துட்டு உள்ளே இருக்கும். அது ரவுண்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு ருசியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மரம் வந்துட்டு இதுக்கு ரொம்ப சிறந்தது. அதாவது பலகை, நம்ம வீட்டுக்கு மரங்கள், இது வீடு கட்டுறதுக்கான அந்த கட்டட வேலைக்கான நம்ம கதவு, ஜன்னல், இதுக்காக வந்து இந்த மரம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொதுவாக வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க இந்த மலை பகுதிகளில் வந்து தான் இதை பார்க்க முடியுது. நான் வெளி மாவட்டங்களில் இதை நான் பார்த்ததில்லை. இந்த மரத்தை நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இது வந்துட்டு ராமர் பழம், சப்போட்டா மரம் வச்சுருக்கிறாரு. சப்போட்டா மரம்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு. இது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு, அதுவும் கூடால வச்சுருக்கிறாரு. அப்புறம்
இது என்ன வாழைன்னு தெரில, ரொம்ப ஷார்ட்டாகவே தார் விட்டுருக்கு. அதில் பாருங்கள் அணிலெல்லாம் போகுது. இது ஒரு விதமான கிழங்கு, சேனக்கிழங்கு மரம், செவ்வாழை மரம் வச்சுருக்கிறாரு. இது வந்து எனக்கு என்ன மரம்னு தெரியல, என்ன காய் வகையை சார்ந்ததுன்னு தெரியல. இது ஒரு விதமான கீரை. இது வந்துட்டு ஒரு கிழங்கு. இந்த கிழங்கு வந்துட்டு கிழங்கு பேரை மறந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காட்டு நெல்லிக்காய் இருக்குது. அப்புறம் வந்துட்டு சீத்தாப்பழம் மரம் இருக்குது. இங்கே வந்துட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய், கீரைகள், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா பாருங்கள். இந்த எங்கள் ஊரில் ஒரு விசேஷமான பச்சை மிளகாய் இது. காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல மணமும் இருக்கும், நல்ல ஒரு ருசியும் கொடுக்கும். இது கருவேப்பிலை செடி, கொய்யா மரம் காட்டுறேன். இது எல்லாமே இதுதான், மிளகு, பச்சை மிளகாய் தான். வேப்ப மரம், கொய்யா பாருங்கள். கொய்யாக்காயெல்லாம் இருக்குது. கொய்யாக்காய் அணிலெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு தேவையானது அதுக்கு சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டுருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் பெரும்பான்மை எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பார். அவரோட ஒரு ஓன் காபி. ஸ்கூல் வேலையை முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடமா கலெக்ட் பண்ணி இதை வச்சு வளர்த்து அதை 4 பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறாரு. என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதை வந்து ரொம்ப ஆழமாக விதைச்சிட்ருக்கிறாரு. இதெல்லாம் கத்திரிக்காய் தோட்டம் தான். இந்த கத்திரிக்காயிலே இது வந்துட்டு வழுதனங்கான்னு நாங்கள் சொல்லுவோம். கத்திரிக்காயிலே பச்சை கலரில் நீளமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவியல்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு செய்வோம், அதில் இதை இந்த காயை யூஸ் பண்ணுவோம். இந்த காய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே ஒரு அருமையான கலெக்ஷன்ஸு. இங்கே ஒரு மரம் வச்சுருக்கிறாரு, அது என்ன மரம்னு எனக்கு தெரியல. செடிகள் வச்சுருக்கிறாரு. இது பாருங்கள், இதுதான் நான் சொன்ன கல்வாழை. முதல்ல நான் சொன்னது கல்வாழை இல்லை, இதுதான் கல்வாழை. மரம் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மேலே வந்துட்டு எப்படி வந்துட்டு வாழை மரம் மாதிரியே அதுவும் வந்து தார் விடுது. அந்த கூம்பு எப்படி இருக்குது பாருங்கள். வாழை மரத்தை தார் போட்ட கூம்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது முக்கியமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பதிவு பண்ணப்பட வேண்டிய ஒன்று. இது இங்கே பாருங்கள், அந்த மரம் கண்டாக வரும்போது எப்படி வளருது பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடி மாமரம், நாய் கூண்டு வச்சுருக்கிறாரு, உள்ள நாய் இருக்குது. இவ்வளோ தான். நன்றி.